Eastern Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. சீமானவர்கள் என்ன செய்து ஸ்டாண்ட் எதுவும் மாறிட்டாரா? ஏன் வந்து தொடர்ச்சியா திரு விஜய் அவர்களே விமர்சிக்கிறார்? அண்ணன் வந்து இவ்வளோ நாள் பேசுனதெல்லாம் யாரு? பெரியார், கலைஞரை, ஸ்டாலினை, உதயநிதியை எதிர்த்து எவ்வளோ பேசியிருக்காரு. திமுக தான் அவரோட எதிரி, பாஜகவை எதிர்த்து பேசியிருக்காரு. அண்ணன் பாடுறா இன்னும் பவருக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி பேசுகிறான்னு எனக்கு வந்து அண்ணன் பேச்சை கேட்டு எனக்கு ஒரு தைரியம் வருது. ஆனால் அண்ணன் இன்னைக்கு வந்து நிரூபிக்காத ஒரு நடிகர், உங்களுக்கு லெவலுக்கு இன்னும் வராத ஒரு நபரை பற்றி பேசுறது நீங்கள் உங்களோட தகுதியை இறக்கிற மாதிரி இருக்குண்ணே. திரு சபரீசன் அவர்கள் வந்து யூடியூபர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறான்றது உண்மையாக இருக்குது. ஒன்று சொல்கிறேன், ஓப்பனாக தெரிஞ்சுக்கோங்க. அதிமுக பெரும்பான்மையாக கோட்டை விட்ட இடம், ஜீரோன்னு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளைஞர்கள் வாக்குகளும் இல்லை, இளைஞர்கள் கவரக்கூடிய சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு பேச்சாளர்கள், யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை. தாவேக்காக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே முன் வந்து இணையதள போராளி சகோதரர் சொல்லியிருந்தார், வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. பட் அவங்கள எப்படி சேனலைஸ் பண்ணுறாங்க? நீங்கள் சொன்னால் முதல்ல கேட்பாங்களா? நீங்கள் சொன்னால் இந்த ஆட்டத்தெல்லாம் முதல்ல நிறுத்த முடியுமா? அது அந்த மாதிரி தான் இன்டர்நெட்லேயும் இருக்காங்க. பாயிண்ட் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு வருண் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். சீமானவர்கள் என்ன செய்து ஸ்டாண்ட் எதுவும் மாறிட்டாரா? ஏன் வந்து தொடர்ச்சியா திரு விஜய் அவர்களே விமர்சிக்கிறார்? அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுன்னா திமுகவை நான் ஒழிக்கணும், திராவிட கட்சிகளை நான் முக்கியமாக ஒழிக்கணும் அப்படின்ட்டு அரசியல் பண்ணவர் இன்னைக்கு முழுமையா வந்து விஜயையும் தாவேக்காவையும் அட்டாக் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏங்க, இன்னைக்கு தரவுகள் இல்லாமல் கேபிவை பாலாவே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சீமானவர்களை நம்ம தான் சொல்ல முடியுமா? அதனால அவர் வாங்கிட்டாரா, ஸ்டாண்ட் மாறிட்டாரா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று அண்ணன் பண்ணுறதுல என்ன எனக்கு பிடிக்கலன்னா, அண்ணனோட எதிரிகள்லாம் வேற லெவலாக இருந்தாங்க. ரஜினிக்கு வந்து ரகுவரன் தானே ஒரு செம்ம எதிரி, ரகுவரனுக்கு ரஜினி தான் செம்ம டியூவல். அந்த மாதிரி அண்ணன் வந்து இவ்வளோ நாள் பேசுனதெல்லாம் யாரு? பெரியார், கலைஞரை, ஸ்டாலினை, உதயநிதியை எதிர்த்து எவ்வளோ பேசியிருக்காரு. திமுக தான் அவரோட எதிரி, பாஜகவை எதிர்த்து பேசியிருக்காரு. அண்ணன் பாடுறா இன்னும் பவருக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி பேசுகிறான்னு எனக்கு வந்து அண்ணன் பேச்சை கேட்டு எனக்கு ஒரு தைரியம் வருது. ஆனால் அண்ணன் இன்னைக்கு வந்து நிரூபிக்காத ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. சீமான் வந்து அழகாக இருக்காரு. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ஷன் மார்ட்டின் ஸ்கார்செஸியோட சூப்பர் படங்கள் எடுத்துட்டார். நான் வராங்க சீமானோட பேச்சு, அந்த பேச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்றதுக்காக அவர் கூட இன்னைக்கு நிற்கிறவன் தான் கூட நிற்கிறான். தமிழ் தேசிய அரசியலுக்காக வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான உங்க கூட வந்து ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க, விஜய் கூட கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கூட இருக்க 1,00,000 பேர் வந்து அரசியலில் பெரிய மாற்றத்தை செய்யக்கூடியவங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லான நபர்கள். இந்த 1,00,000 பேர் கூட அந்த கோடி பேர் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான தம்பிங்களை வச்சுருக்கீங்க. நீங்கள் போய் இது வரைக்கும் ப்ரூவே பண்ணாத, அதுவும் சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் புகழ்ந்த இல்லை அரவணைக்கணும்னு நினச்ச தம்பின்னு சொன்ன ஒரு நடிகரை குறித்து எல்லாம் சொல்கிறாங்க. அவர் மேடையில் எல்லாமே பேசுகிறார் அண்ணன், ஆனால் கொஞ்சோண்டு விஜயை பற்றி பேசுகிறார். அதான் உங்களுக்கு தெரியாதா? மீடியாவை தினம் சந்திக்கிற உங்களுக்கு விஜயை பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி ஏதாவது பேசினாலே ஜாடமாடியாக பேச, விஜய் தாக்கி பேச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருவான். ஏன்னா அவனுக்கு அதான் செல்லும். அப்படி இருக்கப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு லெவலுக்கு இன்னும் வராத ஒரு நபரை பற்றி பேசுறது நீங்கள் உங்களோட தகுதியை இறக்கிற மாதிரி இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பிங்களுக்கு பதிலுக்கு அவரு பெரும்பான்மையான தம்பிகள் கஷ்டமாக இருக்குது. சில பேர் வெளில சொல்கிறோம், சில பேரால் வெளில சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் விஜய் சைட்லேருந்து தான் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போ பார்த்தீங்களா யாரோட ஹேண்ட் அப்பர் ஹேண்ட் ஆயிடுச்சு. இவர் என்ன சொல்லியிருக்கணும்? தம்பிலாம் வந்து அவர் பேச தெரியல, மட்டும் இல்லாமல் அவருக்கு பயங்க. அண்ணன் நான் பேசுகிறேன், அண்ணன் மோதுவேன், என்னோட எதிரிகள் கூட அண்ணன் மோதுவேன், தம்பி பக்கத்தில் வந்து பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திமுகக்கு எதிராக தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தா இன்றைக்கி வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை இக்னோர் பண்ணிட்டு போவாங்களா? இக்னோருன்றது நான் உங்ககிட்ட பேச வரேன், நீங்கள் திருப்பிட்டு போகிறது தான் இக்னோர், இல்லை கண்டுக்காமல் போகிறது தான். நீங்களும் பேசலாம், அவரும் பேசலாம்னா இன்றைக்கி ஒரு கம்பேரிசனே வந்திருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க? விஜயும் சீமானும் இணைந்து செயல்படுவாங்க, திமுகவை வந்து அடிச்சு ஒழிப்பாங்க, அது மட்டும் திராவிட கட்சிகளும் மாற்றா வந்து இருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே கரைபடியாத கைகள், அதாவது பதவிக்கு வந்து காசு சம்பாதிக்காதவங்க அப்படிங்கிற ஒரு ஏதோ அவங்க 2 பேர் சேர்றதுக்கு நிறைய ரீசன் எல்லாம் போச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அண்ணனுடைய பார்வையும் பேச்சும் தொடர்ந்து ஒரு இப்போ அரசியலுக்கு வந்த ஒரு நடிகர் மேலே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா. சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேலே கூட ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. என்னன்னா பரப்புரையில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப பைத்தியமா விஜய் அவர்களை வந்து பார்க்குறாங்க, அண்ணான்றாங்க, அதை வந்து ஒரு மாதிரி பேசிட்டாருன்ற மாதிரி அவர் மேலே ஒரு புகார் கொடுத்துருக்காங்களே. இது எப்படி சார் பார்க்குறீங்க? வந்து அவமதிக்கிறாங்களா? யாருமே பேசக்கூடாது, அப்படி பேசுகிற அந்த ஒரு கைண்ட் ஆஃப் கல்ச்சரும் வளர்க்கக்கூடாது. எனக்கு பார்த்தா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறார். அந்த மைக்கு சொருகிறது கேபிள்னு. அதே மாதிரி யூடியூப் தளத்துலேயும் வந்து நல்லா தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க, நல்லா பேச்சு திறமை இருக்கக்கூடியவங்களும் சில நேரங்களில் தரம் தாழ்ந்து பேசுகிறத வந்து நம்ம வந்து ஆதரிக்கலை. எல்லாருமே விமர்சிக்கலாம், நையாண்டி கூட செய்யலாம்.
யாரை பற்றி வேணால் நயாண்டி பண்ணலாம், ஆனால் அதில் வந்து ஒரு பிலோ கண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கண்ணியத்தை நம்ம வந்து காப்பாற்றுறோம். அப்படி அப்படி அதை தாண்டி மீறி பேசியிருந்தா நம்மளுக்கு பிடிச்ச சித்தாந்தத்தை ஒட்டி பேசினாலும் அதுக்கெல்லாம் நம்ம முட்டு கொடுக்க முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. அது தவறு. திரு சபரீசன் அவர்கள் வந்து யூடியூபர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறான்றது உண்மையாக சொல்லுது? இல்லை, கண்ட்ரோலுன்றதோட அவங்க சொல்கிறேன் ஓப்பனாக தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு வந்து யூடியூப்பில் பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. அதிமுக பெரும்பான்மையாக கோட்டை விட்ட இடம், ஜீரோன்னு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளைஞர்கள் வாக்குகளும் இல்லை, இளைஞர்கள் கவரக்கூடிய சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு பேச்சாளர்கள், யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை. ஓகே, ஆமாம், சரியா? திமுகவில் நீங்கள் என்ன தான் காசு கொடுத்து இருக்கான்னு சொன்னால் கூட நிஜமாவே திமுகக்காக செத்தாலும் இதுதான் என் கொள்கை திராவிடத்துக்காக பேசுகிறவனும் பாதி பேர் இருக்கான். இவங்க ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமும் உண்டு பண்ணி வச்சுட்டாங்க. அதிகமாக இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ்டான யூடியூப் சேனல்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிறது திமுக தரப்புக்கு தான், திராவிட தரப்புக்கு தான். அவன் ரொம்ப நாளாக இருக்கான், 5 வருஷத்துக்கு மேலே இருக்கான். அவனை சூப்பராக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டைவர்சிஃபை பண்ணி எல்லா பிரச்சனையுமே வந்து ஒருத்தருக்கு எதிராக அவதூறு பரப்புமா அதை பண்ணு, இந்த பிரச்சனையை திசை திருப்புமா இதை பண்ணு, இதை குறித்து தொடர்ந்து பேசுமா பண்ணு, அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சபரீசன் புதுசாக இந்த யூடியூபர்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கையில் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே இருக்கிறவங்க அவங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் அது போதாது என்று இன்றைக்கி நியூட்ரலாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை சார்பாக மாற்றிக்கலாம்னு நினைக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி எல்லாரையுமே யூஸ் பண்ண பார்க்குறாங்க. அதை அவங்க பண்ண தான் செய்வாங்க. ஸ்ட்ராட்டஜி நிறுவனம்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள்? ஏன்னா வந்து சமீபத்தில் கூட இந்த கரூரில் ஒரு முப்பெரும் விழா நடத்திருந்தாங்க. அதில் நிறையா பேர் அவங்க கூட்டமே இல்லாதப்ப நான் கூட்டம் நிறையா இருந்துச்சு. கரெக்டுங்க. இப்போ என்னன்னா, விஜய்க்கு நீங்கள் காசு வேணாம் விஜயே எழுத வேணாம் சொன்னால் கூட எழுதுறதுக்கு பையன் இருக்கான். சிஎம் பேசிட்டு இருக்காரு, கீழே வந்து டிவிக்கே வருது நம்மளுக்கு. அவங்க பாருங்க அவ்வளோ வெறியில் இருக்காங்க. பட் எப்படி இன்ஸ்டாகிராமில் தான் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களோட வாக்குகள் வந்து திமுக இளைஞர்கள் இருந்தாலும் விஜய் அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மாஸ் வேவ் இல்லை. அதனால இன்ஸ்டாகிராமில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. சில பேர் காசு வாங்கி பழகிட்டாங்கன்னா திருப்பி திமுக கிட்ட வந்து காசு வரும் ஆக்ஷன் வைக்க பண்ணுவாங்க. சில பேர் ஆளும் தரப்புல வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வந்துடும் போல நினச்சிக்குவாங்க. சில பேர் ஏன் பண்ணணும்னே தெரியாமல் பண்ணி அதுக்கப்புறம் சாரி கேட்டு ஃபாலோவர்ஸ் கிட்ட நல்லா திட்டும் வாங்குவாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு விஜய் ஸ்ட்ராங்காக இருக்கிற, என்டிகே ஸ்ட்ராங்காக இருக்கிற இளைஞர்கள் நடமாடக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இருப்பை காட்டிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இது அப்படியே நிற்க போகிறது இல்லை. மீம் கிரியேட்டர்ஸ், சினிமா ரிவ்யூவர்ஸ், பிளாக் எழுதுகிறவங்க, ட்வீட்டு போடுறவங்க எல்லாருமே யூஸ் பண்ண போகிறாங்க. எல்லாருமே ஏற்கனவே பேரோலில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி புதுசாகவும் நிறைய பேர் கிரியேட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நியூட்ரலாக நீங்கள் பார்த்த பேஜஸ்லாம் திமுக சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஃபியூச்சரில் இதுதான் வந்து கேம்பெயினிங்கான கண்டிப்பாக இதான கேம்பெயின் வரப்போகுது. கண்டிப்பாக இதான் கேம்பெயின். நம்ம 90s ஏர்லி 2000s வரைக்கும் படத்தோட ப்ரொமோஷன்லாம் அண்ணா சாலையில் அப்படியே பிரம்மாண்டமாக பார்த்துருப்போம். பார்த்துருக்கீங்களா? பெரிய ஹோர்டிங் இருக்கும். அதை நம்ம மறக்கவே மாட்டோம். இன்றைக்கு இருக்க சில போர்டெலாம் நம்மளால மறக்க முடியாது. ஏன்னா அதுதான் அன்னைக்கு கேம்பெயின். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி என்ன கேம்பெயின் பண்ண முடியும்? மெட்ரோவோட தூண்களில் வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலினாக இருக்குது, ரிகலெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு நீல் தமிழ்நாடு எங்கேயா பேனர் வைக்கிறதுக்கு இருந்தால் அந்த எல்லா பேனர்லேயும் ஸ்டாலின் மட்டும்தான் இருப்பார். யூடியூப் ஆட்ஸ்லேயும் ஸ்லாட் இருக்குது உங்களுக்கு, அதை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ நம்மளுக்கு பிடிக்காத கட்சி வராது இந்த சேனலில் அப்படின்னு நினச்சி யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருப்பார். பார்த்தா நடுவில் நாட் ஸ்கிப்பபிள் ஆடாக அது வரும். இந்த மாதிரி எந்தெந்த அவனியூஸ் இருக்கோ அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்காக அவங்க வந்து பணம் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அவங்க இருந்து கற்றுக்கணும். இந்த விஷயத்தில் வந்து டிவிக்கே எப்படி சார் இருக்காங்க? டிவிகேக்கு வந்து என்டிகே மாதிரி தான். என்டிகேவோட ஐடி விங் வந்து இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ தெரியுமா ஸ்ட்ராங்கு. அவங்களுக்கு ஒரு சரியான வழிநடத்தல் இல்லாதப்பவே அவ்வளோ தரவுகளோட திராவிட தரப்பு ஆட்கள்லாம் சும்மா அடிச்சு ஓட விடுவாங்க. சீமானுக்கு வந்து இன்டர்நெட்டில் வாக்கு வச்சா அது அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் செதறிடுச்சு. தாவேக்காக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களே முன் வந்து இணையதர போராளி சகோதரோ சொல்லியிருந்தார், வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. பட் அவங்கள எப்படி சேனலைஸ் பண்ணுறாங்க? நீங்கள் சொன்னால் முதல்ல கேட்பாங்களா? நீங்கள் சொன்னால் இந்த ஆட்டத்தெல்லாம் முதல்ல நிறுத்த முடியுமா? அது அந்த மாதிரி தான் இன்டர்நெட்லேயும் இருக்காங்க. டே இவனே, டே அவனே போட்டுட்டு பக்கத்துல ஸ்பெயின் ஃபிளாக் எடுத்துட்டு வந்து போட்டு ஓடி போயிடுறாங்க. இதுக்கு ஸ்பெயினுக்கு கெட்ட பேரா டிவிக்கு கெட்ட பேரான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. பட் சேனலைஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து தீகா கிட்ட இருந்து அரசியல் படிச்சுட்டு வரணும். அண்ணா சூப்பராக அதை வந்து முறைப்படுத்துறாரு. அங்கேருந்து ஒரு பெரிய கட்டமைப்பு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த ஹெய்ரார்கி அந்த கட்சியில் உங்களுக்கு திமுகவில் இன்னும் பதவிக்கே வராத எந்த ஒரு பதவியுமே இது வரைக்கும் வாழ்க்கையில் ருசிக்காதவனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா திமுகவோட ஹெரார்கியை சொல்லுவான். டே மாவட்ட செயலர்லாம், அதுக்கப்புறம் ஒன்றிய செயலர், வட்ட செயலர், அப்புறம் இங்கே வந்து வைக்கிற பகுதி ஒன்று எல்லாமே சொல்லுவோம். அது அவங்களுக்கு தெரியும். தாவேக்கால அந்த மாதிரி அரசியலில் ஊறி போனவங்க. தாவேக்கா அந்த லெவலுக்கு வரத்துக்கே இன்னும் ரொம்ப நாள் ஆகும். ஸோ ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளையதளத்தில் உங்களுக்காக பேசுகிறவங்க, ட்ரெண்ட் பண்ணுறவங்க மட்டுமே இருக்காங்கன்னா நல்லது மட்டும் உங்கள் கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கும் அதே கூட்டத்தில் தான் இருக்கும். அப்போ அவங்க தலைவர்கள் வந்து வழி நடத்த தவறாங்க தானே சார்? அவங்க தலைவர்களுக்கே தெரியாதுங்க. யாருக்கு தெரியும் சொல்லுங்க? யார் பாவம், எல்லாருமே இதில் நியூபீஸ் தானேங்க. ஸோ அதனால்
ஒரு குழந்தை கட்சி, பட் பவர் இருக்க கட்சி. இன்னைக்கு வந்து பல பேருக்கு டேமேஜை ஏற்படுத்தக்கூடிய கட்சி, பல பேரோட வெற்றி வாய்ப்பை பழிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. அதனால் அவங்களை இக்னோர் பண்ண முடியாது. அதற்காக கண்மூடித்தனமாக விஜய் இப்போ சிஎம் ஆயிடுவார், ஜனநாயகன் முடிக்கிறாரு, ஜனநாயகனாகவே மாறுறாருலாம் அந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிறது. அங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது அந்த கோட்டையை தகர்க்க வாய்ப்பு இருக்கா? ஐ எம் ஸோ சாரி, கோட்டையில் ஓட்டை உழுவுறது உறுதி. அதற்கான சான்றா நடந்த அந்த முப்பெரும் விழா, அங்கே ஒரு பெரிய ஒரு சேர் காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேச்சை கேட்கறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் விருப்பம் இல்லை. ஆனால் கலைஞர் அவர்களோட பேச்சை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினாலும் இன்னும் கேட்டு போவாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாரிஸ்மேட்டிக் லீடர்ஸ், உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு வெயிட் பண்ணுவான். ஆமா, என் நெஞ்சில் குடியிருக்கோம்லாம் முன்னாடி அது ரத்தத்தின் ரத்தங்கள் அதெல்லாம் அவங்களாம் ஐகானிக் லீடர்ஸ். அந்த ஆனால் இவர் ஒரு ஸ்டார், அதனால இவர் வந்து பேசுறது கேட்கறதுக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க. திருவள்ளூர்லேருந்து அந்த மதுரைக்கு போனது அதுக்கு மட்டும்தான். ஸோ அந்த ஈர்ப்பு இருக்கு இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே போய் கூடுறவெல்லாம் தாவைக்கணும் மட்டும் இல்லைங்க, விஜயை பார்க்கணும்னு நினைக்கிற எல்லாருமே போகிறாங்க. அது ஒரு சாட்டர்டே, அதை பிளான் பண்ணி அவங்க வச்சதும் அதுக்கு தான். தாவைக்காவினர் மட்டும் இல்லாமல் கூப்பிடாதவனும் வந்துடுவான். பாப்பாவுக்கு வந்து தயிர் சோறு ஊட்டணும்னு சொல்லிட்டு விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மாடிக்கு இருந்தால் வந்துட்டு அதையும் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே விஜய் வந்து பார்க்க வர போகிறாங்க. அதனால் செந்தில் பாலாஜியே நினச்சாலும் திமுகவினர்லாம் என்ன கட்டளை இட போகிறாரா? விஜய் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் போகக்கூடாதுன்னு எல்லாருமே போய் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அதனால் கூட்டம் கூடுறது வந்து கூடும். அது கரூரோ எந்த ஊர்லேயோங்க அது கூட்டம் கூட தான் செய்யுங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயுமே சமூகம் சார்ந்து இல்லாமல், மதச்சார்பு இல்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. அது பெண்கள், உங்களுக்கு தெரியும், விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் போய் விஜய் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக கூட இருக்கலாம். அதனால கூட்டம் கூட தான் வந்து செய்யும். எலெக்ஷன் வந்துருச்சு, போக போக அது வாக்கா மாறுமா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு பேசணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.